ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேமிலியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. நைட்டு சாப்பாடுக்கு எல்லாம் சாப்பிடலான்னு ஃபேமிலியா உட்காந்துட்டோம். நைட் சாப்பாடுக்கு எல்லாம் ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்கீங்களா? வருஷலா உட்காந்துருக்கீங்க. எல்லாம் வீடியோ கோசமா? இங்காண்ட ஒருத்தவங்க இங்காண்ட உட்காந்துருக்கான். ரஷன்ட்ட போவோம் ஃபர்ஸ்ட். ரஷன் நான் சாப்பிட போறியா? தட்டுலாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். தோரகேஷ் சாப்பிட போறியா? சரி, ஓகே. என்ன சாப்பாடு நம்மகிட்ட கேட்கலாமா? நீங்க நைட்டு என்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்குன்னு கேட்கலாமா? சரி, ஓகே. சொல்லுங்க. நைட்டு நம்ம வீட்டில் என்ன டிஃபன்? இன்னைக்கு சண்டே ஒன்றும் ஸ்பெஷலா நாங்கள் மதியானமே எதுவும் செய்யல. கீரை ரசத்தோட விட்டோம். அதனால நைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சுட சுட இட்லி. நைட்டுக்கு டின்னர், சூப்பரான டின்னர் இன்னைக்கு நம்ம வீட்டுல. இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல எல்லாரும் சாப்பிட போறோம். ஓ, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சூப்பர். நேரம் இல்ல, இருந்தா வச்சுக்கிட்டு இதான் நம்ம வீட்டு நைட் சாப்பாடா? இதான் இன்னைக்கு நைட்டே டின்னர் நம்ம வீட்டுல. நைட்டு டின்னர் இவ்வளவுதான். சூப்பரான டின்னர் தான். சரி, ஓகே. எல்லாம் டிஃபன் சாப்பிட்றதுக்கோசம் எல்லாம் வெயிட் பண்றானோ? சரி, அவனுக்கு சாப்பாடு வை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ரஷன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ரஷன். பசங்க கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறீங்களேன்னு பாக்காதீங்க, வீணாக்கிடுவாங்க. அதனால சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. தோர்கேஷ், எப்படி இருக்கு சாப்பாடு? உனக்கு தக்காளி சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? ரக்ஷன், உனக்கு என்ன சட்னி பிடிக்கும்? தேங்காய் சட்னியா? சரி உத்ரா, நீனும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. போற மணி ஆயிடுச்சு. மணி 10:30 ஆக போகுது. நம்ம சாப்பிடுவோம். அதான் அரைச்ச மாவு காலையில அரைச்சேன். மதியானம் ஈவினிங் நைட்டுக்கெல்லாம் புளிச்சிடுச்சு. அதனால நான் எப்போதுமே மாவு அரைச்சேன் ஃபர்ஸ்ட் இட்லி தாங்க ஊற்றுவேன். எனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இட்லி சாப்பிடுவாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றினேன். அதுக்கு சூப்பரான நல்லா தக்காளி வெங்காயம் நிறைய வச்சு தக்காளி சட்னி, தேங்காய் புளிக்கல்ல வச்சு தேங்காய் சட்னி. அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்சு. டின்னர் அதுதான். இப்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோல வரும். அப்படியே நான் அரைக்கிறத காமிச்சிருக்கிறேன். நீங்களும் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். நான் சட்னி அரைக்க எப்படியும் போட்டு இல்லை பாருங்க. அதை இந்த அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க, தக்காளி சட்னிக்கு இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகா, 4-5 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட தக்காளி ஒரு 2 பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இதை கொஞ்சம் ஆற வச்சு ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு அதில் தேவையான அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வறுத்து வச்சுக்கிறேன் எண்ணெயில். தேங்காய் ஒரு 1/2 மூடி, பொட்டுக்கடலை கொஞ்சம், அது கூட ஒரு 3 தோல் உரிக்காம பூண்டு, பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். பச்சை வாடை போற அளவுக்கு மாற்றிக்கலாம்.
இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரவுண்டு புளி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது கூட சின்ன ரவுண்டு புளி சேர்த்துப்போம். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சுட்டேன். இப்ப இதெல்லாம் அரைச்சதை இதை எடுத்து ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சு பாருங்க, சூப்பரா தாளிச்சு வச்சு அவ்வளவுதான். தக்காளி சட்னி ரெடி, தேங்காய் சட்னி ரெடி. இதான் இன்னைக்கு நம்ம இதுல டிஃபன். பாருங்க, மாவு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இட்லி ஊத்தி நம்ம வச்சிடறோம். இப்ப இட்லி பானையில தண்ணி ஊற்றி வச்சு இப்ப இந்த இட்லி பானை தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பதான் துணியில இட்லி ஒட்டாது. இப்ப நல்லா மூடி போட்டு கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப இட்லி ஊத்தி இதுல வச்சிடலாம். பாருங்க, இட்லி ஊத்தி வச்சாச்சு. இப்ப இது நல்லா மூடி போட்டு வேக வச்சிருவோம். பாருங்க, இட்லி நல்லா வெந்துருச்சு. 4 பக்கமும் ஆவி வருது. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, இட்லி சூப்பரா வந்துருச்சு. நல்லா எவ்வளவு பஃப்னு இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம இப்ப இட்லியை எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிடலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சுட சுட ஆவி பரட்டை இட்லி. இதான் இன்னைக்கு டிஃபன். வாங்க சாப்பிடலாம்.